2025ல நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும், நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும், இப்படிலாம் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களா? நிறைய புது புது நல்ல பழக்கங்களை நம்ம லைஃப்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இப்படியெல்லாம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? உதாரணத்துக்கு காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், டைமை சூப்பரா மேனேஜ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? வெல் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். இது வரைக்கும் நம்ம லைஃப்ல இந்த செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இல்ல அப்படின்னா இந்த வருஷத்துல இருந்து நம்ம லைஃப்ல நம்ம இதை அவசியம் கொண்டு வந்தே ஆகணும். நம்மளுடைய வெற்றி, ஏன் நம்மளுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், ஹாப்பினஸ்க்கு கூட ரொம்ப 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 முக்கியமானது தான் இந்த சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். ஒழுக்கம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி என்னுடைய முன்னாடி வீடியோஸ்ல நான் கொடுத்திருக்கேன், அதோட டிஸ்கிரிப்ஷனை கீழே கொடுக்குறேன், பார்க்கலன்னா அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கிறவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குணங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது வெற்றிக்கு, சக்சஸ்க்கு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலி அப்படி கிடையாது. சக்சஸ்க்கு மட்டும் கிடையாது, செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹாப்பினஸ், நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் அதுதான் அத்தியாவசியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நேரத்தை கரெக்டா நிர்வகிக்காம டைம் மேனேஜ்மெண்ட்ல நமக்கு ஒரு டிசிப்ளின் இல்லை அப்படின்னா நம்ம நிறைய டைம் அப்படிங்கிறத வேஸ்ட் பண்ணுவோம். அந்த வேஸ்ட் பண்ற டைம்ல நிறைய பேட் ஹாபிட்ஸ்க்கு நம்ம அடிமையாகிடுவோம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் டிசிப்ளின் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டோம். டைமை வேஸ்ட் பண்ணலனா நம்மள்ட்ட பேட் ஹாபிட்ஸ் வந்திருக்காது, நம்மளும் சந்தோஷமா இருந்திருப்போம், வெற்றியும் அடைஞ்சிருப்போம். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் இஸ் எவ்ரிதிங். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின் அடையிறது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. இந்த பூமியில பிறந்த மனிதர்கள் பல பேராலையும் செல்ஃப் டிசிப்ளின்டா, சுய ஒழுக்கமா இருக்கும்போது ஏன் நம்மளால இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். யாரும் பிறக்கும் போதே செல்ஃப் டிசிப்ளினோடையும் சுய ஒழுக்கத்தோடையும் பிறப்பதில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இத்தனை வருடங்கள் நம்ம சுய ஒழுக்கம் இல்லாதவர்களா இருந்திருப்போம். ஆனா நம்ம நினைச்சா இப்ப இழந்த சுய ஒழுக்கமா, செல்ஃப் டிசிப்ளின்டா நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷமா நம்ம செல்ஃப் டிசிப்ளின்டா, சுய ஒழுக்கமா இல்ல. சோ அதனால இப்ப நம்ம அதை பில்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு மேபி அது கஷ்டமா இருக்கலாம், ஸ்டார்டிங்ல அது சிரமமா இருக்கலாம். அதுக்காகலாம் மனசை தளர விட்டுறாதீங்க. தொடர்ச்சியா முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளால செல்ஃப் டிசிப்ளினை அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். முதல்ல செல்ஃப் டிசிப்ளினா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். நமக்கு குறிக்கோள் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும். அந்த குறிக்கோளை அடையறதுக்கு நடுவுல ஏகப்பட்ட தடைகள், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு உள்ளேயும் நிறைய தடைகள் இருக்கும், வெளியும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதையெல்லாம் மீறி நம்ம செய்யணும் நினைக்கிறத செய்யறது தான் செல்ஃப் டிசிப்ளின். நம்ம செய்யணும் நினைக்கிறத செய்யற அந்த எபிலிட்டி தான் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு, ஆரோக்கியமற்ற உணவுகளை நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்திருப்போம். ஆனா சமயத்துல நம்மள அறியாமலேயே ஒரு ஆர்வத்துல போயிட்டு ஆரோக்கியமற்ற உணவுகளை நம்ம சாப்பிட்டுருவோம். அப்படி இல்லாம நம்ம எடுத்த முடிவுல தீர்மானமா இருந்து ஆரோக்கியமற்ற உணவுகளை நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்திருந்தோம் அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்றதுக்கு பேர் தான் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது. போக போக இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கிறவங்க, சுய ஒழுக்கத்தோட இருக்கிறவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். முதல்ல அவங்களுடைய டைமை அவங்க பிளான் பண்ணிப்பாங்க. நம்ம லைஃப்ல மனிதரா பிறந்த இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கோல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். சுய ஒழுக்கம் உள்ளவர்கள் எந்தெந்த நேரத்துல எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா பிளான் பண்ணிருப்பாங்க. ரிலாக்ஸ் பண்றதுக்குன்னா அதுக்கு ஒரு தனி டைம் ஒதுக்கி இருப்பாங்க. சோ எந்தெந்த டைம்ல அவங்க எதை பண்ணணும் முடிவு பண்ணாங்களோ அந்தந்த டைம்ல கரெக்டா அதை அவங்க பண்ண முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சோ நம்மளும் நம்ம லைஃப்ல ஒவ்வொரு நாளையும் பிளான் பண்ணி மூவ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சுய ஒழுக்கம் உள்ளவங்க அவங்க லைஃப்ல முதல்ல ஏன் சுய ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவோட இருப்பாங்க. மத்தவங்களுக்காக சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. அவங்க ஜிம்முக்கு போறாங்க, ரெகுலரா ஜிம்முக்கு போறாங்க அப்படின்னா அது அவங்களுக்காக மட்டும்தான் அது இருக்கும். மற்றவர்களுக்காக அவங்க எந்த நாளும் ஜிம்முக்கு போக மாட்டாங்க. சோ அவங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ்க்காகவும் அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்துக்காகவும் தான் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க தங்களுக்காக மட்டுமே பண்ணுவாங்க. மற்றவங்களுக்காக நம்ம ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் அவங்க இருக்க மாட்டாங்க. சுய ஒழுக்கம் உள்ளவங்க அவங்க லைஃபை கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவங்க எவ்வளவு டைமை வேஸ்ட் பண்றாங்க, எவ்வளவு டைமை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி தினமும் அவங்க கண்டிப்பா ட்ராக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, அவங்க அதிகமான செலவுகள், எக்ஸஸ் ஸ்பெண்டிங் அப்படிங்கறத கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா டெய்லியும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த பணத்தை வந்து அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. எவ்வளவு பணத்தை அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், தேவையில்லாத விஷயத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பா ட்ராக் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ட்ராக் பண்றது மூலமா ஃபர்ஸ்ட் அவங்க முதல்ல கிளாரிஃபை ஆயிப்பாங்க அவங்க எவ்வளவு தூரம் சுய ஒழுக்கத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சுய
சுய ஒழுக்கம் உள்ளவங்க எப்பவும் கன்சிஸ்டண்டா இருப்பாங்க. டெய்லியும் அவங்க ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. உதாரணத்துக்கு காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை அவங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க. 4 நாள் கடைபிடிச்சிட்டு 5வது நாள் விட்டுறது அப்படின்னு இல்லாம எல்லா நாளும் இன்க்ளூடிங் வீக்கெண்ட்ஸ் அவங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இன்கேஸ் நடுவில் ஏதாவது ஒரு நாள் மிஸ் ஆயிட்டா கூட அதுக்காக மனசு தளராம தொடர்ச்சியா முயற்சி பண்ணுவாங்க. சுய ஒழுக்கம் உள்ளவங்க அவங்க ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று சுய ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்மளை சுத்தி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்கிறவங்க அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பொருட்படுத்தாம எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவங்க எடுத்த விஷயத்துல மட்டும் குறியா இருப்பாங்க. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் லேட்டா எந்திரிச்சா என்ன அப்படின்னு நினைக்காம காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சுய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு எந்திரிப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சுய ஒழுக்கம் உள்ளவர்கள்ட்ட இருக்கக்கூடிய குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோல டீடைல்டா பல விஷயங்களை பத்தி பார்ப்போம். பாய்.